கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 8/3/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் முதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தல்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோசம் விலைக்கு இவரை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நம்முடைய அன்பின் பிரசனத்தினால் இவரை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவு இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்பா. அற்புதத்தினாலே இவருடைய வாழ்க்கையை நடத்தி ஆண்டவரே ஆசீர்வாதத்தினாலே நீ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஏசாயா 45:2 நான் உனக்கு முன்பதாய் போய் கோணலானவைகளை சபையாக்குவேன் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி நீர் இவருக்கு முன்பதாய் கடந்து சென்று சகலவிதமான ஆசீர்வாதத்தை இவருடைய வாழ்க்கையில் கொண்டு வாங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 8/3/2026 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். தேசமானது நன்மை பார்க்கும்படி நீர் செய்தல்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய கோலும் கைத்தடியும் கிருபையும் தேசத்தில் இருப்பதாக உம்முடைய நிறைவானது தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யும்படி நீர் செய்தல்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. உம்முடைய தெய்வீக பிரசனத்தினால நிரப்புவீராக. தேவ மகிமை எப்போதும் இருந்து செயல்படும்படி செய்யுங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டுக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்க வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.